ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போது 3-வே கார்டிங் ஃபுட்டுங்க. இதை யூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க. இது ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய ட்ரெஸ்ஸில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதோட இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பேக் சைட்லேயும் கொடுத்துருப்பாங்க. அட் அ டைம் 3 நூலும் கோக்குற அளவுக்கு இதோட மாடல் இருக்குங்க. த்ரீ ஹோல்ஸும் இருக்கும் இது ஃப்ரண்ட் பக்கம். இதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி மிஷினில் சில செட்டிங்ஸை நம்ம மாற்றிக்கணும். ஸ்டிச்சஸோட லென்த்து 2.5, அதோட வித்து 5. பேட்டர்ன் செலக்டரில் டி செலக்ட் பண்ணியிருக்கேன். த்ரெட் டென்ஷனில் 3 to 4 வச்சுக்கலாம். கான்ட்ராஸ்ட் கலரில் 3 கலர் நூலை நான் செலக்ட் பண்ணியிருக்கேங்க. அதோட முனையில் ஒரு நாட் போட்டுக்கணும். அப்போ தான் நம்ம தைக்கும் போது அந்த நூல் தனியாக பிரிஞ்சு வராமல் இருக்குது. இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம எடுக்கிற துணிக்கு ஏற்ற மாதிரி, அதாவது நம்ம ட்ரெஸ்ஸோட கலருக்கு ஏற்ற மாதிரி நம்ம த்ரெட்டை செலக்ட் பண்ணணுங்க. த்ரெட்டோட கலரை செலக்ட் பண்ணணும். அப்போ தான் நம்ம போடுற இந்த டிசைன்ஸ் ரொம்ப பிரைட்டாகவும் அழகாகவும் தெரியும். இப்போ நம்ம இந்த நூல் எடுத்துருக்கோம் இல்லையா, இந்த நூலுக்கு மேலே நம்ம ஜிக்ஸாக் ஸ்டிச் போடுவோம். அது இதை விட லைட் கலராக இருக்கணுங்க. அப்போ தான் இந்த 3 நூலும் போடும்போது அழகாக இதோட டிசைன்ஸ் அழகாக தெரியும். இந்த ஃபுட்டோட ஃப்ரண்ட்டில் சின்ன பிளேட் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதில் தான் நம்ம 3 நூலையும் ஒவ்வொன்றா அழுத்தி விடணுங்க. அதுக்கு 3 நூலும் தனித்தனியாக போகிற மாதிரி ஒரு வே இருக்கும். அது வழியாக தான் நம்ம அழுத்தி விடணும். ட்ரெஸ்ஸில் டிசைன் பண்ண போகிற இடத்த மார்க் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்க வேண்டியதாங்க. நம்ம த்ரெட்டை லைட்டாக பிடிச்சா போதும். டிசைன் நீட்டாக அழகாக வந்திருக்கு. ரொம்ப நீட்டாக இருக்குது. இதே மாதிரி நம்ம மார்க் பண்ண எல்லா இடமும் போட வேண்டியது தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். இன்னொரு வீடியோவில் இன்னொரு ஃபுட்டை பற்றி பார்ப்போம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.